தங்கம் வந்து நமக்கு என்னைக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவத்தை தந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். தங்கத்தை விரும்பாதும் இருக்கவே முடியாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும். தங்க அணிகலன், தங்கம் ஒரு பெருமிதம், தங்கம் வீட்ல இருந்தா அது ஒரு அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ். இப்படி தங்கத்த பத்தி நெறைய இது இருக்கு. ஆ தங்கம் தோன்றிய வரலாறு என்ன? தங்கம்ன்றது எப்படி தோன்றுச்சு? அது ஏன் இத்தன மில்லியன் ஆண்டுகளா கருக்கவே இல்ல? ஏன் கருக்க மாட்டேங்குது அது? ஏன் வந்து அ த த தங்கம் வந்து 2000த்துல வந்து கிபி 2000த்துல வந்து 2,00,000 டன் தங்கம் இருக்கிறதா சொன்னாங்க. அப்புறம் தங்கத்தை வந்து எவ்வளோ கோயில்கள்ல என்னென்னமோ வச்சிருக்காங்க. அப்புறம் பல மில்லியன் ஆண்டுகளா அது ஏன் கருகவே இல்ல? தங்க வேட்டை ஆடின படங்கள் என்ன? இப்படி நெறைய தங்கத்த பத்தி சொல்லிட்டே போலாம். தங்கம் வந்து காலந்தோறும் மக்கள் மனதில இருந்துகிட்டே இருக்கு. இதுவரைக்கும் அ கிமு கிமு 3500, 600 ஆண்டுகள் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 5600 வருஷம் மேல வந்து தங்கம் வந்து நகைகளா பயன்படுத்தப்படுறத நம்ம பார்க்குறோம். நம்ம கீழடியில கிடைச்ச தங்க அணிகலன்கள்ல இருந்து, அல்லது வந்து கிரேக்கத்துல கிடைச்ச தங்க ஆபரணங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்குறோம். பார்த்தா இதுக்கு தங்க ஆபரணங்களுடைய வயசே வந்து நகைகளா செஞ்சு மனுஷன் கழுத்துல மாட்டுனது பார்த்தா, ஒரு 5000, 6000 ஆண்டுகள் இருக்கு. இதை பத்தியெல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கம். திண்ணை தமிழ் திண்ணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வந்து தங்கம் ஏன் இப்படி விலை ஏறிட்டே இருக்கு? முதல்ல அத பார்ப்போம். தங்கம் வந்து ஏன் இப்படி விலை ஏறிட்டே இருக்கு? என்னுடைய அம்மா எனக்கு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து 52ல கல்யாணம் ஆச்சு. அந்த நேரத்துல சொல்லுவாங்க, "1 பவுன் ரூ. 100 குடுத்து வாங்குனாருப்பா தாத்தான்ற" மாரி சொல்லுவாங்க. 1 பவுன் வந்து ரூ. 100ன்றது பெரிய விஷயமா அந்த 50ஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு வந்து தங்கம் ஒரு நமக்கு தெரிஞ்சு ஒரு 80ஸ்ல ஒரு ரூ. 4000 ஒரு சவரன் அப்படின்லாம் ஆயிடுச்சு ஒரேடியா. விலை 1000 ரூபாய் ஆனதுன்னுலாம் சொன்னாங்க. 60ஸ்லயே வந்து 1 பவுன் தங்கம் ரூ. 1000 எட்டியதுன்னு தினத்தந்தில ஹெட்லைன் அது. அது மாரி 80ஸ்ல பார்த்தீங்கன்னா 4000, அப்புறம் 90ஸ்ல ஒரு 5000 ஆச்சு. இப்படி வந்துட்டே இருக்கு. 2000ல வந்து அ ஒரு 10,000 ஆயிடுச்சு 2000ல. அப்புறம் 2015ல 30,000 ஆச்சு. 2020ல 40,000. இப்போ 25ல 1,00,000 மேல போயிடுச்சு. இது வந்து பெரிய இது வந்து எந்த எந்த விலையிலேருந்து ரூ. 100 எங்க இருக்கு? 1,05,000. அதுவும் இந்த கடந்த ஒரு 2 மாசத்துல நடந்த ஏற்ற இறக்கம் ஜனங்களுக்கு தங்கத்தின் மேல ஒரு பெரிய இதை ஏற்படுத்துச்சு. பிப்ரவரி, மார்ச்லலாம் வந்து 1,30,000 வரைக்கெல்லாம் போன தங்கம், அப்படியே கடகடன்னு குறைய ஆரம்பிச்சுது. இன்னைக்கு வந்து 1,00,000 இத சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ரூ. 1,05,000 ஒரு பவுன் கிட்டத்தட்ட. இந்த விலைக்கு வந்து நின்னுட்டு இருக்கு. இந்த திடீர் இறக்கம் ஏன்? இது வந்து வார். ஈரான் வாரு. மக்கள் வந்து எதுல அ அந்த எண்ணெய் விலை ஏறுனாவே வந்து அதுக்கேத்த மாரி தங்கம் விலை குறையும்னு ஒரு சரித்திரம் உண்டு. சில நேரங்கள்ல இதுல இன்வெஸ்ட் பண்றவங்க, அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இதுவும் ஏறி, அதுவும் ஏறுறதும் நடக்கும். இப்படி வந்து இது வந்து நம்ம இது பண்ணவே முடியாது. தங்கத்தினுடைய விலை ஏற்ற இறக்கத்த, இது ஏறுறதுனால அது இறங்குது, அது ஏறுறதுனால இது இறங்குதுன்னுலாம் சொல்லவே முடிய மாட்டேங்குது. முன்னாடி அப்படி சொல்லுவாங்க ஒண்ணு. அ ஷேர் மார்க்கெட் உயர்ந்தா இது கொஞ்சம் குறையும். எல்லாரும் அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இப்ப அந்த மாரிலாம் சொல்லவே முடியல. இதுலயும் ஏறுது, அதுலயும் ஏறுது. அப்படி ஒரு பெரிய குழப்பம் வந்து இப்ப நிலவிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தங்கத்த வச்சு தான் வந்து நம்ம பணத்தை மதிப்பீடு செய்வோம். ரிசர்வ் பேங்க்ல எவ்வளோ தங்கம் இருக்கு, எவ்வளோ டன் தங்கம் இருக்கு. அதுக்கு ஏத்த மாரி தான் ரூபா அச்சடிக்கிறோம். இது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா, அந்த காலத்துல அண்ணா ஒரு கேள்வி பதில்ல சொல்றாரு. "ஏன் நம்மகிட்ட தானே இப்ப இவ்வளோ பேப்பர் இருக்கே! நெறைய ரூபா அச்சடிச்சுட்டா என்ன?" அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அண்ணா சொன்னாரு, "இல்ல, அப்படி கிடையாது. பேப்பர் இருக்கிறதுனால பணத்த அச்சடிச்சிட முடியாதுன்னு" அது பொருளாதார கதை ஒண்ணு சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அவருடைய பணத்தோட்டம்லாம் ரொம்ப முக்கியமான புத்தகம். அவர் பொருளாதாரம் படிச்சவரு. அதனால அவர் சுவாரஸ்யமா அத சொன்னாரு. இப்ப வந்து நீ 10 காசு கொண்டு போய் ஒரு முட்டை வாங்குறேன்னா, ரூ. 1,00,000 கொண்டு போய் தான் ஒரு முட்டைய வாங்க முடியும். அப்படி ஆயிடும். பணவீக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அத பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு அவங்களுடைய தம்பிகளுக்கு. தம்பிகள் கேட்குறாங்க, "இவ்வளோ பேப்பர் இருக்கு அச்சடிச்சா என்னன்னு?" இது மாரி தான் உலகம் முழுக்கவே அவங்க நாட்டுல இருக்கிற தங்கத்தை பொறுத்து ரூபாய நிர்ணயிக்கிறாங்க.
இப்போ தங்கத்துக்கும் டாலருக்குமான நேரடியான ஒரு தொடர்பு 1971 இருந்துன்னு நினைக்கிறேன். தங்கத்தும் டாலரையும் பொறுத்து தான் வந்து உலக எல்லா மதிப்பையும் சொல்லுவாங்க. இப்போ டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்கல்ல. அதெல்லாம் என்ன அர்த்தம்னா இதுதான். தங்கத்தினுடைய விலை ஏத்த மாரி டாலர் விலை இருக்கும். அதுக்கேத்த மாரி இந்திய மதிப்பு என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு டாலருக்கு நிகரான ரூபா வந்து ரூ. 30, ரூ. 40, ரூ. 50ன்னு இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட ரூ. 85, ரூ. 90க்கு வந்துருச்சு. நம்ம ரூ. 90 குடுத்தா தான் அவங்க ஒரு டாலர் குடுப்பாங்க. சரிங்களா? இது மாரி ஆயிடுச்சு. இது மாரி தங்கத்தினுடைய விலை ஏற்ற இறக்கங்கள் தொடர்ந்துட்டே இருக்கு. இந்த வார் முடிஞ்சா ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகும் அது. அதுவும் இல்லாம இந்தியா போன்ற நாடுகள்ல வந்து எல்லாருமே தங்கத்த பயன்படுத்துவாங்க. கடவுள் முதல் மனிதன் வரை. இந்தியாவில் இருக்கிற கோயில்கள்ல எத்தனையோ டன் நம்ம ரிசர்வ் பேங்க்ல கூட இருக்காது. அவ்வளோ டன் இருக்கு. கோயில்கள்ல இருக்கிற தங்க நகையினுடைய மதிப்பு. அதனால அது ஒரு பக்கம். மனிதர்கள் வீடுகள்ல எல்லாருமே தம் பொண்ணுக்கு, தனக்கு, பேத்திக்கு, மருமகளுக்குன்னு வாங்கி வைக்கிற தங்கத்தினுடைய வேல்யூ அது பாட்டுக்கு ஒரு ஒரு வீட்லயும் சராசரியா ஒரு 50 பவுன்லேருந்து 100 பவுன் வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இது இருக்கு. என்னன்னா அது ஒரு லிக்விட் கேஷ் மாரி தான் தங்கம். எப்பனாலும் குடுத்துட்டு வேற ஏதோ மாத்திக்கலாம். ஒரு செலவுக்கு. ஒரு வீடு வாங்கும்போது பத்தலன்னா உடனே தங்கத்த குடுத்தா, உடனே கேஷ் கிடைக்கும். வேற எதுலயும் அவ்வளோ உடனே கிடைக்காது. நீங்க லேண்ட் வச்சிருப்பீங்க. அது பத்திரம் போட்டு பார்ப்பாங்க, சிசி பார்ப்பாங்க. அது விக்கிறது ரொம்ப சிரமம்ல. ஒரு ஒரு அதுக்கு ஒரு 3, 4 மாசமாவது ஆயிடும். ஒரு நிலத்த விக்கிறதுனா, ஒரு வீட்ட விக்கிறதுனா. ஆனால் தங்கம் அப்படி இல்ல. குடுத்துட்டு பேங்க்ல குடுத்தோ, அல்லது வந்து ஒரு தங்கம் வாங்குற கடைகள்ல குடுத்துட்டோ, உடனே கேஷ வாங்கிட்டு வந்துடலாம். அதனால தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது உடனே ஒரு ரூபா வச்சிருக்க மாரி தான். அதுவும் இல்லாம இன்னைக்கு வாங்குற விலைய விட ஒரு ரூ. 10 ஏறி தான் இருக்குன்றதுல ஒரு திருப்தி வேற. ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா மாரி ஜனங்களுக்கு. வேற ரெக்கரிங் டெபாசிட் இதெல்லாம் விட, இது அவங்க சேஃப்டி வீட்லயே இருக்கிறதுனால ஒரு சேஃப்டி. அப்பப்போ எடுத்து பார்த்துப்பாங்க. 5 சவரன் இருக்கு. ரூ. 5,00,000 இருக்கு கையில. அப்படின்னு நெனச்சுப்பாங்க. இதெல்லாம் நமக்கு பார்க்குறோம். இந்த தங்கம் எப்படி தோன்றுச்சு? இது என்ன உலகம் வந்து பிரபஞ்ச வெடிப்புல உருண்டது. கேலக்ஸி தோன்றும்போது, ஒரு நட்சத்திர வெடிப்பு மூலமா தான் இந்த தங்கம் என்கிற அரிய பொருள் வேற எங்கிருந்தோ வந்து இங்க சேர்ந்தது. இந்த மண்ணோட கலந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எத்தனையோ மில்லியன் இயர்ஸ் அதெல்லாம் நம்ம இப்ப கணிக்க முடியாது. ஒரு யூகம் தான் அதெல்லாம். அத பார்த்தவங்க யாரும் கிடையாது. அப்போ ஒரு ஜீவனும், ஒரு உயிரினும் தோணாத ஒரு காலம். ஆனா வந்து இது ஏதோ ஒரு நட்சத்திர வெடிப்பு மூலமா தான் தங்கம் இங்க வந்தது. இது தெரியுது. பல மில்லியன் ஆண்டுகளா இது கருக்கவே மாட்டேங்குது. இதுல தான் ஜனங்களுக்கு சுவாரஸ்யம் ஏற்பட்டது. இது துரு பிடிக்கிறது இல்ல, கருக்கிறது இல்ல. அது எப்படி தொடச்சா மறுபடியும் பளீர்ன்னு மின்னுது. இது வந்து அது கெமிக்கல்ல இதுக்கு அந்த கிளாக்ஸ் டேபிள்ல இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, AU79. கிளாக்ஸ் டேபிள் தெரியும்ல. அது வந்து இந்த ஒவ்வொரு தனிமத்துக்கும் ஒரு அட்டவணை இருக்கு. அந்த டேபிள்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது AU79. இது மட்டும் தான் கருக்காத ஒரு தனிமமா இருக்கு உலகத்துல. அதேபோல இது ரொம்ப ரேராவும் இருக்கு. கருக்கவும் மாட்டேங்குது. அதே கம்மியாவும் கிடைக்குதுன்றதுனால இதனுடைய விலை வந்து எப்பவுமே ஜனங்களுக்கு ஒரு ஈர்ப்பும், இத வச்சிருக்கிறது ஒரு பெருமையாகவும் எப்பவுமே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தங்க வேட்டை. மனிதன் வந்து எகிப்து காலத்துல இருந்து ஈஜிப்ட்ல இருக்கிற மம்மீஸ்லலாம் கூட தங்க நகைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ எத்தனையோ 1000 ஆண்டுகளா, 3000, 4000 ஆண்டுகளா தங்கம் இருக்கிறத பார்த்துட்டோம். அப்போ தங்க வேட்டையும் வெகு காலமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு படம் மெக்கனஸ் கோல்டு. மெக்கனஸ் கோல்டு. மெக்கனஸ் கோல்டு வந்து ஒரு கொலம்பியா பிக்சர்ஸ் எடுத்த ஒரு 69ல வந்த படம் அது. 1969ல வந்த படம். அந்த படம் வந்தபோது அது அமெரிக்கால எடுத்தாங்க. அமெரிக்கால இருக்கிற அந்த கிராண்ட் கேன்யான் அந்த பள்ளத்தாக்கு ஒரு வெர்டிகல் பள்ளத்தாக்கு அது. எத்தனையோ ஆ மீட்டர் ஆழம் உள்ள ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, அதுல நெறைய லேயர் இருக்கும் அதுல. உலகம் தோன்றியதிலிருந்து இருக்கிற பல லேயர் பாறை அது. 2 பக்கம் அப்படியே இருக்கும். அது உள்ள பெரிய பள்ளத்தாக்கு. அந்த லேயர்லாம் பார்த்தாவே, உலகம் தோன்றினதிலிருந்து இருக்கிற பல்வேறு லேயர்கள நம்ம பார்க்கலாம். அந்த டெக்டோனிக் பாறைன்னுவாங்களே, பூமியில மிதந்துட்டு அதனுடைய லேயர்லாம் தெரியும் அதுல. ரொம்ப முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் இது. யுஎஸ்ஏல இருக்கு. அத போய் பார்க்கறது மக்கள் பெரிய டூரிசம்ன்றத பார்க்கறது. அந்த இடத்துல தான் அந்த மெக்கனஸ் கோல்டு எடுத்தாங்க.
அங்கே இருக்கிற ஒரு பழங்குடியினருக்கு ஒரு ரகசியம் தெரியும், இந்த இடத்துல ஒரு தங்கம் இருக்குது. அதுக்கு சில அமானுஷ்யமான இதெல்லாம் வச்சுருப்பாங்க. சூரியன் தோன்றி அது அடிக்கும்போது அந்த தங்கம் மிளிரும், அப்போ போய் எடுக்கணுன்ற மாதிரிலாம் அதை வச்சுருப்பாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு படம் மெக்கனஸ் கோல்டு. அது வந்து 63ல வந்து மெக்கனஸ் கோல்டுனே ஒரு நாவலாக எழுதினார் வில்ஸ் என்பவர் வந்து. அதை எழுதினவர் வந்து 63ல் எழுதினார். அதுதான் படமாக்குனாங்க. படமாக்கி அமெரிக்காவில் வெளியிட்ட போது அமெரிக்காவில் அது பாட்டர் ஃப்ளாப் அது. ஆனால் இந்தியா, சீனா, ரஷ்யா இங்கெல்லாம் அமோகமாக ஓடிச்சு இந்த படம். ஒரு 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 ஹாலிவுட் படம் வந்து கம்யூனிஸ்ட் நாடுகள்லாம் பயங்கரமாக ஓடிச்சுன்றது ஒரு பெரிய சுவாரஸ்யம் தான். தங்கத்தை தேடி அலையிற ஒரு பெரிய கதை. ஒருத்தனை கிட்னாப் பண்ணி, ஒரு மேயரை கிட்னாப் பண்ணி கொண்டு போய் அந்த தங்கம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, அது வந்து கிரிகோரி பெக் அவர் தான் ஹீரோ. அந்த காலத்து ஹீரோ, எங்களுக்கு பெரிய ஹீரோ அவர் கிரிகோரி. அப்புறம் உமர் ஷெரீஃப் அவர் தான் வில்லன், பயங்கரமான வில்லன் அவர். இவங்கெல்லாம் வந்து நடித்த ஒரு படம். எங்களுக்கு பயங்கர சுவாரஸ்யம். எத்தனை தடவை பார்த்துருப்பேனே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அது வந்து தமிழ்லையும் டப் பண்ணி மெக்கனாவின் வைரம்னுலாம் கூட போட்டுட்டு இருந்தாங்க. அது ஏன் மெக்கனஸ் கோல்டை வைரம் ஆகுனாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து தொடர்ந்து பார்த்த படம் அதெல்லாம். அது மாதிரி வந்து தங்கம் வந்து நம்ம இந்திய கோயில்களில் எவ்வளோ இருக்குன்னு நம்ம நிறைய பேசணும். ஒவ்வொரு கோயிலையும் வந்து அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிறது வந்து ஒரு பெரிய கட்டுரையாக வந்தது. அப்போ இவ்வளோ தங்கமும் வைரமும் இதுவும் இருக்குது, வெள்ளியும் இருக்குன்ட்டு. இது மாதிரி அந்த தங்கத்தை எடுத்த போது அது கணக்கு சொன்னாங்க. அது மாதிரி திருவண்ணாமலையில் பொற்கூரையே வைந்தாங்க, கூரை வைந்தாங்க. அதே மாதிரி சிதம்பரம் கோயிலில் நம்ம அமிர்தசரஸில் இருக்கிற பஞ்சாபியனுடைய பொற்கோயில் நமக்கு தெரியும். தங்கத்தை ஒரு கூரை மாதிரி செய்யறதுலாம் வந்து இந்தியாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். பொற்கோயில் அந்த மாதிரி வச்சாங்க. இது மாதிரிலாம் வந்து பண்ணதை நம்ம பார்க்கணும். தங்கம் வந்து இவ்வளோ தங்கம் வந்து கோயில்களில் இருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த தங்கம் வந்து என்ன, இதை அணிகலனா செய்யறதுக்கு என்ன வேணும் என்பதை பற்றி பார்ப்போம். 916 தங்கம் ஹால்மார்க்லாம் அடிக்கடி சொல்றதை பார்க்கணும். அது என்னது? 100%த்தில் 91.6% தங்கம், மீதி இருக்கிற 8.4% அது செம்பாவும் இருக்கலாம், வெள்ளியாகவும் இருக்கலாம். இந்தியாவில் பெரும்பாலும் செம்பு தான் கலப்பாங்க. 91% தங்கத்தில் நம்ம ரஃபாக வச்சுக்கோம். 91% தங்கம் வச்சுட்டாங்கன்னா மீதி 9% வெள்ளியோ செம்போ வைக்கணும். இந்தியாவில் செம்பு வைப்பாங்க. நீங்கள் துபாய் தங்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளி வைப்பாங்க. துபாயில் கலர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பார்த்தோன்னே சொல்லுவாங்க சார்லாம் துபாய் தங்கம் மாதிரி இருக்கு அப்படின்னு. அதனால கொஞ்சம் அதனுடைய ஸ்ட்ராங்னஸ்ஸு அது கொஞ்சம் வீக்காக இருக்கும்னுவாங்க, வளையும்னுவாங்க துபாய் தங்கம். இப்படியெல்லாம் வித்தியாசம் இருக்குது உலகம் ஃபுல்லாக. இதில் வந்து 80% தங்கம், 20% வேற செம்போ வெள்ளியோ கலக்கிறதுலாம் உண்டு. அது 18% ஹால்மார்க்லேயே 18 இதுன்னு சொல்லுவாங்க, 18 கேரட்னு சொல்லுவாங்க. 22 கேரட்னு சொல்கிற மாதிரி 18 கேரட், 60 கேரட்லாம் கூட இருக்குது இப்போ தங்கம். அதனுடைய குவாலிட்டி கொஞ்சம் கருக்கும், கொஞ்சம் லைட்டாக தெரியும் அந்த வித்தியாசம். முலாம் பூசின தங்கம் மாதிரி இருக்கும்னு வச்சிங்களேன். அந்த மாதிரிலாம் சில வித்தியாசங்கள் தெரியும். இதுதான் தங்கத்தினுடைய நகைகள் பற்றிய விவரங்கள். எவ்வளோ தங்கம், இத்தனை ஆண்டுகள், பல லட்சம் ஆண்டுகள் தங்கம் தோன்றியாச்சு, பல்லாயிரம் ஆண்டுகளாக தங்க நகை பயன்படுத்தியாச்சு. எல்லாம் இருந்தாலும் இவ்வளோ தங்கத்தினுடைய இதை பற்றி ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ பேசினாலும் இன்னும் கூட ஏழை மக்களுக்கு இந்த கல்யாணத்துக்கு ஒரு சவரன் தங்கம் வாங்குறது ஒரு பெரிய குதிரை கொம்பா இருக்கும். அவங்களுக்கு அதுதான் பெரிய விஷயம். கல்யாணத்துக்கு ஒரு அரை சவரம் போட்டானா, ஒரு சவரம் போட்டானான்னு சொல்கிற எந்த எளிய மக்கள் கூட பேசிக்கிற இதை நம்ம பார்க்குறோம். ஒரு சின்ன ஒரு மூக்குத்தி வாங்கி போடுற ஒரு கனவு, தங்கத்தில் வாங்கி போடுற கனவு என்றைக்குமே இருந்துகிட்டு இருக்கும். அப்படி இருந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த தங்கம் விலை உயர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்க்கவே இல்லை தங்கத்தின் விலை திடீர்னு குறைஞ்சி போச்சுன்ட்டு. கொஞ்சம் குறைஞ்சது மறுபடியும் ஏறிச்சுன்னா பார்ப்போமே தவிர 50களில் 100 ரூபா இருந்தது வந்து இப்போ 1 லட்ச ரூபா ஆனது தான். நடுவில் எதனா வந்து 99 ரூபா ஆகிட்டு மறுபடியும் 100 ரூபா இருக்கும். 10,000 ஆகிட்டு ஒரு தடவை ஒரு 100 ரூபா கம்மியாயிருக்கும். 10,000, 9,900, 9,900 ஆயிருக்கும். இதெல்லாம் தான் நடந்திருக்குமே தவிர மறுபடியும் ஏறிடும். அதனால தங்கம் விலை அதை விரும்புகிறவர்கள் இருக்கிற வரைக்கும், அதனுடைய தேவை இருக்கிற வரைக்கும், அதனுடைய
குறைவா அது இருக்கிறதுனாலையும், கருக்காம இருக்கிறதுனாலையும் ஒரு விலை ஏறிட்டே தான் இருக்கும். தமிழ்நாட்டுல, இந்தியால தங்கத்தினுடைய பயன்பாடு மிகவும் அதிகமா இருக்கு. அதனால இதை பயன்படுத்துறவர்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இதனுடைய விலை இப்படி தான் இருக்கும். ஏறிட்டு தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.